ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்தி இட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, ஈஸி ஹெல்தி கிச்சனில் ரொம்ப சத்தான சுவையான கடலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடலைக்கறி செய்கிறதுக்கு நான் ராத்திரியே 1/4 கிலோ கடலையை சுத்தமாக கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், காலையிலே அதே தண்ணியில் தேவையான உப்பு சேர்த்து 10 விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கடலை நல்லா குழைவாக சாஃப்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும். கடலை வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. பாருங்கள், நம்ம கடலை நல்லா வெந்துட்டு இப்படி லேசாக அமுக்கின உடனே பாருங்கள் நல்லா நசுங்கி வருது. இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கடலைக்கறி சூப்பராக வரும். இனி நாம் கடலைக்கறி செய்கிறதுக்காக வேண்டி எல்லா பொருட்களையும் வதக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு பேனில் சேர்த்துக்கிடுவோம். அதுலேயே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி வெட்டி இதில் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கடலைக்கறி தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் லேசாக வதங்கினதும் அதில் 5-6 பூண்டு பல், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வெட்டி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின உடனே அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/4 மூடி தேங்காயை துருவி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிவிடலாம். இப்போ நாம் தேங்காயையும் வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக வர வதக்கிவிடலாம். பாருங்கள், நம்ம தேங்காயும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இதோடையே 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம். இப்போ இதில் நாம் வெட்டி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் அதிலேயே 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கிடலாம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாம் சேர்ந்து திரும்ப 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வசங்கியாச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இனி திரும்பவும் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் சூடானதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்ந்து திரும்ப நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ பாருங்கள், வேக வச்சுருக்க கடையில் 1 கரண்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கிடுதேன். இப்போ நம்ம மசாலாவை திரும்ப நல்லா வதக்கிவிடலாம். பச்சை வாசனை நல்லா போகிறது வரை வதக்கிவிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கிவிடலாம். நம்மளுக்கு இந்த கிரேவி டேஸ்ட் இந்த மசாலா வதங்குறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம மசாலா நல்லா வதங்கி நல்ல வாசனை வந்து எண்ணெய் பிரிய அளவுக்கு வந்துட்டு இனி நாம் வேக வச்சுருக்க கடலை இதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இந்த கடலைக்கறி இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி ஆப்பத்தோடு தான் சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், கடலைக்கறி கொதித்து வரப்போகுது. இந்த நேரத்தில் நம்ம கடலைக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். நாம் கடலை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கிடுங்க. இதோடையே 1 கரண்டி கடலை எடுத்து லேசாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த கிரேவியோட சேர்த்துக்கிடலாம். இப்படி செய்யும்போது நம்ம கடலைக்கறி இன்னும் கொஞ்சம் திக்காகவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம கிரேவி ரெடி ஆகிட்டு இனி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இனி கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை சின்னதாக வெட்டி மேலே தூவிக்கிடலாம். இப்படி செய்கிறதுனால நம்ம கருவேப்பிலை வாசனையும் தேங்காய் எண்ணெய் வாசனையும் சேர்ந்து நம்ம கடலைக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.